ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி குயிக்காக சமைக்கிறதுக்கான ஒரு ஐடியாவை தான் இதில் பார்க்க போகிறோம். சில பேர் பிஸியாக இருப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, வெளியே போயிட்டு வந்த உடனே சமைக்கணுன்னா கஷ்டம். எப்படி ஈஸியாக சமைக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஒன்பது மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 வெங்காயம், 2 பூண்டு எடுத்துருக்கோம். பூண்டை க்ளீன் பண்ணிவிட்டும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, க்ளீன் பண்ணி வச்சுருக்க பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. வெளியே வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, வெங்காயம் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி தொக்கு வீடியோ பார்த்தீங்களா? இது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க. நம்ம ரெகுலராக செய்கிற நிறைய ஐட்டம் குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கோ, ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்கோ, இல்லை வெளியே போயிட்டு லேட்டாக வரும்போது இது சீக்கிரமாக செய்யறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் சில ஐட்டத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் வதக்கி வச்சுருக்க ஆனியன் தக்காளி தொக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, சாம்பார் பவுடர், இதுக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க துவரம் பருப்பு இதில் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்த உடனே லாஸ்டில் புளி கரைச்சல் ஆட் பண்ணி இன்னொரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சாம்பார் ரெடி. பாருங்க, சூப்பரான சாம்பார் 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதோ இல்லை ஹாலிடேலையோ இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா 10 நாளைக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஐட்டத்தை பார்த்துடலாம் வாங்க. கடாயில் கொஞ்சம் ஆயிலும் வதக்கி வச்சிருக்க தக்காளி தொக்கு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே ரெடி பண்ணி வச்சுருக்க ஆம்லேட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா எக் கறி ரெடி. சப்பாத்திக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே சமயத்தில் குயிக்காகவும் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வதக்கி நம்ம டிஷ் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா டைம் மிச்சமாகும், குயிக்காகவும் செஞ்சிடலாம். இன்னொரு டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு வெங்காயம் தக்காளி தொக்கு சேர்த்துட்டு கேரட்டு, பீன்ஸு கலந்து விட்டு ஊற வச்ச அரிசி, பருப்பு, இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள், தண்ணி சேர்த்து குக்கர் மூடி 3 சவுண்டு விட்டுருங்க. தக்காளி தொக்குலேயே காரம், உப்பு இருக்கிறதுனால ஐட்டத்துக்கு பார்த்து போட்டுக்கோங்க. வெந்த உடனே பிசிபிலாபாத்து பொடி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க, புளிக்கரைச்சல், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, பிசிபிலாபாத் ரெடி. நம்ம ரொம்ப டயர்டாக இருந்தால் கூட சீக்கிரமாக இது பண்ணி முடிச்சிடலாம். லாஸ்ட்டு இன்னொரு ஐட்டத்தை குயிக்காக பார்த்துடலாம். ஒரு கடாயில் தக்காளி தொக்கு, கருவேப்பிலை, வேக வச்ச சன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சப்பாத்திக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. தக்காளி தொக்கை நீங்கள் டைரெக்டாக கூட யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி, தோசை, தயிர் சாதம், தக்காளி சாதம் கிளறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.